டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நாம ஒல்லியா இருக்கிறத பார்த்து அவங்க கிண்டல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர்களுடைய மனநிலையில் பிரச்சனை வரும். 15 வயசுக்கு மேலே நீங்கள் தாண்டிட்டீங்கனாலே 50 கிலோவுக்கு மேலே வந்துடுங்க. அப்போ தான் அது உங்களுடைய நார்மல் வெயிட்டு. 15 வயசுக்கு மேலேயும் நீங்கள் வந்து 50க்கு கீழே இருக்கிறீங்கன்னா அது அண்டர் வெயிட் தான். ஓகே, இருதயம் அதிகப்படியான வெப்பத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடம்பே தேராது. உங்களுடைய உடலை ஒரு ஃபிட்னஸாக மாற்றணும்னா இந்த தேட்டரான்கோட்டை இலக்கியத்தை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிறைய நபர்கள் ஒல்லியாக இருக்கிறாங்க. இந்த ஒல்லியாக இருக்கிறவங்க கொஞ்சம் யாராவது நல்லா அப்படி ஹெல்த்தியாக ஃபிட்டாக அப்படி இருக்கிறவங்க பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அவர்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. அப்படியே இப்படி மேலும் கீழும் பார்க்குறாங்க. என்னடா அது, நம்ம அப்படி ஒல்லியாக இருக்கிறோம், இவர் நல்லா அப்படி கட்டுமஸ்தாக இருக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம கட்டுமஸ்தான உடலுக்கு நம்ம மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய நபர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதற்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஒல்லியாக இருக்கிறவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க அப்படின்னம்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு 4 பேர் லைட்டாக அப்படியே சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யதார்த்தமாக இவரையும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இவருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க போல், நாம் ஒல்லியாக இருக்கிறத பார்த்து அவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவர்களுடைய மனநிலையில் பிரச்சனை வரும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒல்லியாக இருக்கேன் அதனால தான் என்னை வந்து கேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலைக்குள்ளே அவங்க போயிடும். சில ஏதாவது விசேஷங்களுக்கு அவங்க அப்பா அம்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கப்பா, வாப்பா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான்லாம் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஏன்னா அங்கே வந்தால் அங்கே இருக்கிறவங்க பூரா அட்வைஸ் பண்ணுவாங்க. டே, ஒரு நல்ல டாக்டராக பார்க்க மாட்டியா, என்ன சாப்பாடு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பூரா நம்மளை அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அது மாதிரியான விசேஷங்களுக்கு போகிறத கூட தவிர்ப்பாங்க. இப்படி சில விஷயங்களில் அனுபவங்கள் இவர்களுக்கு இருக்கும். அப்போ இதற்கெல்லாம் காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இவங்களுடைய மனநிலை தான். இவங்களுடைய மனநிலைக்குள்ளே நான் ஒல்லியாக இருக்கேன் அதனால தான் என்னை கேலி பண்ணுறாங்க, நான் ஒல்லியாக இருக்கேன் அதனால தான் என்னை வந்து இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப நான் ஒல்லியாக இருக்கேன்ற பதிவுகளை போட்டே வராங்க பாருங்கள். இவங்க இன்னும் ஒல்லியாகவே ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு அது மாதிரி வந்து ஒரு பேஷண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு 48 கிலோ அவருடைய வெயிட்டு, அவ்வளோதான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட் 50 இருக்கணும் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு கீழே இருக்கிறாரு. ஏன்னா 15 வயசுக்கு மேலே நீங்கள் தாண்டிட்டீங்கனாலே 50 கிலோவுக்கு மேலே வந்துடுங்க. அப்போ தான் அது உங்களுடைய நார்மல் வெயிட்டு. 15 வயசுக்கு மேலேயும் நீங்கள் வந்து 50க்கு கீழே இருக்கிறீங்கன்னா அது அண்டர் வெயிட்டு தான். ஓகே, ஆமாம். இப்போ நம்மக்கிட்ட வந்த நபர் கிட்டத்தட்ட வந்து 27 வயசு உள்ள ஒரு நபர், 48 கிலோ வெயிட்டு, ஒல்லியாக வராரு. உள்ளுக்குள்ளே ஒரு டிஷர்ட்டு போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரக்கை சட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு முழுக்கை சட்டை போட்டுன்ற மாதிரி வடிவேலு மாதிரி வேணால் இப்படி எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படி கொஞ்சம் பாடியை கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணுன்றதுக்காக பண்ணிட்டு வர்றாரு. ஃபஸ்ட் தடவை கன்சல்டிங் வரும்பொழுது இப்படி வந்தால் எப்படி இருக்கும்? அப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, ஃபஸ்ட்டு இவருடைய மனநிலையில் பிரச்சனை, நான் ஒல்லியாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த பிரச்சனை. அப்போ ஃபஸ்ட்டு இதை முதல்ல உடைச்சிடணும், அப்புறம் தான் மற்ற உள்ள இன்னர் ஆர்கனில் விஷயங்கள்லாம். ஓகேங்களா? ஆமாம். அப்போ ஃபஸ்ட்டு அவருடைய இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உடைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக அவருக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி காலையில் குளிச்சுட்டு நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி சட்டையே இல்லாமல் நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் நல்ல திடமாக இருக்கிறேன், நான் நல்லா ஃபிட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடலை பார்த்து முதல்ல அதை மதிப்பளிங்க. அதை நீங்கள் அழகாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்கு வந்து கமாண்டிங் கொடுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள், நீங்கள் ஃபிட்டாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் என்ன சார், நீங்கள் ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில் இதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க, மந்திரம் மாதிரி அப்படின்னா. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், என்ன மாற்றம் நடக்குது பாருங்கள் அப்படின்னோம். சரிங்களா? அப்புறம் தான் உணவு முறை, லைஃப் ஸ்டைல்லாம் அப்புறம் தான். இப்போ அதை வந்து அவர் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தாருங்க. என்ன மாற்றம் நடந்தது அப்படின்னா, மிகப்பெரிய மாற்றம். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து படிப்படியாக அவர் வந்து நல்லா பசி எடுக்குது, நல்லா சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஃபிட் ஆகிட்டே வர்றாரு. ஃபிட் ஆகிட்டு வந்தால் அவருக்கு 62 கிலோ வெயிட் வந்துருச்சு. 62 கிலோ வெயிட் வந்துருச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அடுத்து திருமணத்துக்கு தயாராகிட்டார். ஏன்னா அதனாலேயே வந்து ஒல்லியாக இருக்கிறதுனாலே அந்த திருமணத்துக்கு தயார் இல்லாமல் இருந்தாங்க. அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து என்ன சார் இந்த மாதிரி திருமணம் பண்ணலாமா, அதுக்கெல்லாம் நல்லா ஃபிட்டான நபரா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து கேட்குறாங்க.
அதெல்லாம் சூப்பராக இருக்கிறாரு, திருமணம் பண்ணலாம் அப்படின்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க திருமணமும் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு 2 குழந்தையோடு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் வந்து போடுறாரு. பார்த்தா இப்போ ஜிம்மெல்லாம் போய் அப்படி ஃபிட்னஸ் ஆகி இப்போ வந்து மீண்டும் அவர் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்டு வந்திருக்காரு. எப்படி பாருங்களேன். ஆக்சுவலி இப்படி ஒருத்தர் ஒல்லியாக இருக்கிறாருன்னா நிச்சயமாக அவர் நல்லா குண்டாக முடியும். அதாவதுனா ஒரு நார்மல் ஃபிட்னஸ்க்கு வர முடியும். ஃபிட்னஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து உடம்பை கவனிக்காமல் போட்டிங்கன்னா குண்டாயிரும். அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த ஒல்லியாக இருக்கிற நபர் ஃபிட் ஆகிறதுக்கு அடிப்படையான காரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு மைண்டு அப்படின்னு. மைண்டை முதல்ல அவங்களுக்கு மாற்றுங்க. ஒன்று. அடுத்ததான் உள்ள விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அது உள்ள குறிப்பாக சில உறுப்புகள், அந்த ராஜ உறுப்புகளில் ஒரு 2 உறுப்புகள் அதிகப்படியான வெப்பத்தில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட்டு கூடவே கூடாதுங்க. அதில் குறிப்பாக இருதயம் அதிகப்படியான வெப்பத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடம்பே தேராது. ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா? ஆமாம். அதாவது நீங்கள் பயந்துடக்கூடாது. அப்போனா இருதயம் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்லாம் நீங்கள் பயந்துடக்கூடாது. இது நீங்கள் வந்து ஃபுல் பாடி செக்கப் பண்ணிங்கன்னா எல்லா ஆர்கனும் சூப்பராக இருக்கும். அதோட சைஸ் முதற்கொண்டு ஃபங்க்ஷன் முதற்கொண்டு சூப்பராக இயங்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த உறுப்பில் வெப்ப தாக்கம் இருந்தால் இது நடக்கும். இது நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் ட்ரெடிஷ்னலாக சொன்ன விஷயங்களை சொல்கிறேன். அப்போ அதை ஃபுல்லாக கூல் பண்ண சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க அந்த சூட்டு நோயாளிப்பா அதான் உடம்பே தேர மாட்டேங்குது அப்படின்பாங்க. சரிங்களா? அவ்வளவுக்கு அவங்க உடம்புக்குள்ளே அந்த உள்ளுறுப்புகளில் வெப்பம் இருக்கும். அது வந்து டேம் கட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேம் கட்டி அணை கட்டி இருக்குது அப்படின்பாங்க. அதை வெளியேற்றும். நிறைய ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாருங்கள் கைப்பாதம் வேர்க்கிறது, கால் பாதம் வேர்க்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து சில சிம்டம்ஸ் வந்து அவர்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் காரணம் தான். உடம்பு தன்னைத்தானே நியூட்ரல் பண்ணும் இல்லையா? அது நியூட்ரல் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்றது தான் அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போ இதை முதற்கொண்டு நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் இங்கே சரியாக வரும். ஆமாம். அடுத்ததாக கல்லீரல் சூடு. கல்லீரல் சூடு அதிகமாக அவர்களுக்கு இருக்கும். அப்போ இருதய சூடு கல்லீரல் சூடு இருக்கிற நபர்களுக்கு அங்கே டிஸ்டர்பன்ஸ் வரும். இருதய சூடாகும் பொழுது இருதயத்திற்குள்ளே போகக்கூடிய ரத்தம் முதற்கொண்டு சூடாகுமா? அப்போ உடலில் உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே சூடாகுமா? கல்லீரல் சூடாகும் பொழுதும் அங்கேயே அதுதான். கல்லீரல் தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை பூரா வெளியேற்றக்கூடிய நபர்கள். அப்போ அங்கே ரத்தம் மூலம் சூடாகும். அவர் தான் செரிமான மண்டலத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு. அப்போ செரிமான மண்டலமே அங்கே வந்து சூடாகும். அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பசியில், சாப்பிட்றதுல, தூக்கத்தில் எல்லாத்துலேயும் வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருவார். இந்த 2 ஆர்கனை கூல் பண்ணால் சூப்பராக உங்களுக்கு வெயிட் போடுங்க. 2 ஆர்கனை கூல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பாத் அப்படின்ற ஒரு முறை நீங்கள் வந்து அவசியம் வந்து கடைபிடிச்சிடணும். நீங்கள் வாரம் 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்னா முதல்ல கூல் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக உள்ள கூலிங் ஆச்சுன்னா தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நல்ல பசி, நல்ல தூக்கம், இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேனா? இல்லைனா வந்து நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா உள்ளுக்குள்ளே படம் ஓடிட்டே இருக்கும். காலையில் எழுந்துச்சு தூங்குன மாதிரியே இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஏதோ முழிச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அங்கே ஜம்ப் ஆகி போயிட்டே இருப்பீங்க. காரணம் உங்களுடைய கல்லீரல் சூடு. ஓகேங்களா? ஆமாம். அப்போ சர்க்குலேஷன் உள்ளே போகிறதுனால உடம்பு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வெப்ப மையத்தோடையே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அதான் ஒரு விஷயம். என்னங்க பண்ணலாம்? இதுக்கு ஈஸியான சொல்யூஷன் என்னங்க பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஆயில் பாத் வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் வந்து அவசியம் எடுத்துக்கணும். நல்ல கழுத்துக்கு கீழே நல்லெண்ணெயும் கழுத்துக்கு மேலே தேங்காய் எண்ணெயும் தேய்ச்சி 20 நிமிஷம் குறைஞ்சபட்சம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு குளிச்சுருங்க. இதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது கூலிங் ஆக ஆக உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷனில் மாற்றம் வரும், கல்லீரல் சூடு குறையும், நல்லா பசிக்கும், நல்ல செரிமானமாகும், நல்ல தூக்கம் வரும். இந்த விஷயத்தை பண்ணுங்கள். 1. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இரவு தூக்கத்தை கெடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு இரவு தூக்கம் உங்களுக்கு கெட்டாலும் பிரச்சனை தான். அப்போ இரவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் மேலே கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் செல்ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதை பண்ணுங்கள் பெட்டர். 1. அடுத்ததாக தான் நீங்கள் வந்து தண்ணீர் அதிகமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தானே தண்ணி அதிகமாக எடுக்கணும். வெயிட்டு கூடணுனாலும் தண்ணி எடுக்கணுமானா உண்மை தான். இந்த வெப்பத்தை வெளியேற்றி அதை வந்து நீங்கள் சாப்பிட்ற எல்லாத்தையும் சத்துக்களை முழுசாக எடுக்கிறதுக்காக தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணுற மாதிரியும் குளிச்சு பண்ணுற மாதிரியும் அப்படி வச்சுங்களேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் இருக்கப்படும் பொழுது கொஞ்சம் தண்ணியை நல்லா குடிச்சிங்க அப்படின்னா அது உங்கள் உடம்பை வந்து கூல் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி ட்ரை பண்ணுங்கள். பெட்டர். 1. அடுத்த விஷயம் அப்படின்னம்னா உங்களுடைய வெயிட்டு கூடுறதுக்கு அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் குறிப்பாக விதை உணவுகள் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. பயறு உணவுகள் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. அதாவது புரோட்டீன். அதெல்லாம் புரோட்டீன் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. விதை உணவுகள் சீட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. நட்ஸ் எடுத்துக்கோங்க. பெட்டர். ஓகேங்களா? நட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு,
அது மாதிரி நிலக்கடலை, ஏன்னா நிலக்கடலை இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீனு, வெயிட்டை கூட்டுறதுக்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா ஒன்று. அப்புறம் அந்த பொரிக்கடலை இலை இருக்கு இல்லையா, பொரிக்கடலை, அந்த பொரிக்கடலைலாம் நிறைய பேர் இன்றைக்கி வந்து சாப்பிட்றதே இல்லை. நாங்கள் எங்களுடைய சின்ன வயசில் எங்களுக்கான ஸ்நாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொரிக்கடலை தான். அந்த பொரிக்கடலையும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெல்லமும் கலந்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி உருண்டைகளாக பொரிக்கடலை உருண்டைகள்லாம் இன்றைக்கி வந்து கிடைக்கும். பொரிக்கடலை இது உங்களுக்கு அயன் கண்டென்ட், இரும்பு சத்தை நல்ல கொடுக்கும், நல்ல உங்களுக்கு வந்து பசி கொடுக்கும், அதெல்லாம் நல்ல எனர்ஜி கொடுக்கும். உங்களுடைய உடம்பில் நீங்கள் வந்து சத்துக்கள் சேர்ந்துச்சுன்னா அது நல்ல திடமான சத்துக்களாக வந்து வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் பாருங்கள், சாப்பிட்றதே கூட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ற மாதிரி பழக்க வழக்கம். ஓகேங்களா? பொரிக்கடலை, நிலக்கடலை, கொஞ்சம் காஸ்ட்லியாக போனோம்னா நம்ம வந்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அது மாதிரி சாப்பிடலாம். ஒன்று. தேன், அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேன். தேன் இல்லாத உணவுகளே இல்லைன்ற மாதிரி வந்து நீங்கள் சாப்பிடக்கூடியதில் தேன் கலந்த உணவுகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க. ஆமாம், அது வந்து இன்றைக்கி தேனில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை ஊற போட்டு கிடைக்குது. தேனில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்படி பல விஷயங்களை வந்து ஊற போட்டு இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து தேனில் ஊற வைத்த இது ட்ரை ஃப்ரூட்ஸு, சரிங்களா, ட்ரை நட்ஸு, இது மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு வெயிட் அதிகரிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஒரே ஒரு மருந்து சொல்கிறேன், இதை ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்மாக வெயிட் அதிகரிக்கிறதுக்கு அதிகப்படியான சாத்தியக்கூறு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். என்ன அப்படின்னம்னா, தேற்றான் கொட்டை லேகியம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த தேற்றான் கொட்டை லேகியம் இன்றைக்கி ஆயுர்வேத நாட்டு மருந்து கடைகளில், சித்த மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தேற்றான் கொட்டை பாருங்கள், அதோட பேரே பாருங்களேன், தேராதவனையும் தேர வைக்கிறது தான் அந்த தேற்றான் கொட்டை. அவ்வளோதான். இந்த தேற்றான் கொட்டை கிளென்சிங்கும் பண்ணி கொடுக்கும். உடம்புல தேவையில்லாத ஊழ சதைகள் போட வைக்காது. ஏன்னா ஊழ சதைகள்லாம் போட வைக்காது, நல்லா அப்படி திடமான சதைகள் போட வைக்கும். அப்படி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும் தேற்றான் கொட்டை லேகியம். இதை வந்து டெய்லி காலையில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனு, நைட்டுக்கு ஒரு ஸ்பூனு, ஏன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் அது போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை, எடுத்துக்கலாம். இதை வந்து நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பால் சாப்பிடுவாங்க. அன்றைய காலகட்டத்தில் இருந்தது பால், அன்னைக்கு உள்ள பால் வேறு, இன்றைக்கி உள்ள பால் வேறு. நீங்கள் வெறும் தேற்றான்கொட்டை லேகியத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டாலே கூட போதும். அருமையாக என்ன மாற்றம் நடக்கும்னா, நல்ல பசி எடுக்கும், நல்ல தூக்கம் வரும், சாப்பிட்டதெல்லாம் நல்லா செரிமானமாகும், சாப்பிட்ட சத்துக்கள் குடலுறிஞ்சிகளில் 100% அப்படி உறிஞ்சக்கூடிய வேலை நடக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல ஃபிட்னஸ் கிடக்கும். இந்த கன்னத்துலலாம் அப்படி குழியெல்லாம் சிலருக்கு விழுந்துருக்கும்ல, நீங்கள் தேற்றான்கொட்டை லேகியம் மட்டும் எடுத்து பாருங்கள், இந்த குழியெல்லாம் மாறும், உங்களுடைய ஃபேஸ் உருண்ட முகமாக நல்ல அழகாக கொடுத்துரும். ஒன்று. அதுபோல் நமக்குடைய கிளாவிக்கல் போனுக்கிட்டெல்லாம் வந்து பள்ளம் காடியெல்லாம் இருக்கும் பாருங்களேன், நீங்கள் இந்த தேற்றான்கொட்டை லேகியம் எடுத்து பாருங்கள், இந்த காடியெல்லாம் போயிட்டு நல்ல ஃப்ளாட்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஆர்ம்ஸே போடலைங்க, மசில்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க, கையெல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்க வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இல்லை, நீங்கள் தேற்றான்கொட்டை லேகியம் எடுத்து பாருங்கள், நல்ல ஆர்ம்ஸ் போடும், சரிங்களா, இப்படி நல்ல தைஸ் போடும். இப்படி உங்களுடைய உடலை ஒரு ஃபிட்னஸாக மாற்றணும்னா இந்த தேற்றான்கொட்டை லேகியத்தை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. மற்றபடி நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைபிடித்து பாருங்கள். ஒல்லியான தோற்றத்திலிருந்து ஃபிட்னஸான தோற்றத்திற்கு விரைவில் மாறுவீர்கள். மாற வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.